சவுதி அரேபியா மீது இன்று இருமுனை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 பக்கங்களில் இருந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதுதான் இன்றைய நாளுக்கான பரபரப்பான செய்தியாகும். எனவே அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏமன் நாட்டில் செயல்படுகின்ற ஹவுதி அமைப்பினர் அவர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இப்போ புதிய முரண்பாடுகள் உருவாகி இருக்குது. போன திங்கட்கிழமை ஆரம்பித்த முரண்பாடு ஏனென்று சொன்னால், பப் அல் மெந்தப் அந்த நீரணையை தாண்டி சவுதி அரேபியாவினுடைய கப்பல்கள் போகக்கூடாது சொல்லி அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள். அதனை அடுத்து 2 தரப்புக்கும் இடையில முரண்பாடு வந்து போன வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது. ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரம், கடற்கரை நகரம், துறைமுக நகரம் ஹொடைடா என்று சொல்லப்படுற ஒரு நகரம் ஏமனில் இருக்குது. அந்த நகரத்தின் மேலே அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம் உட்பட பல பகுதிகளை இலக்கு வைத்து சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியிருந்தது போன வெள்ளிக்கிழமை. பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை 2 முக்கியமான சவுதியினுடைய துறைமுகங்களை இலக்கு வைத்து ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஒன்று யான்பு துறைமுகம், மிக பிரம்மாண்டமான துறைமுகம், கிழக்கு சவுதி அரேபியா இருக்கக்கூடியது. மற்றது ஏமன் நாட்டினுடைய போர்டருக்கு தானே, அந்த போர்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு துறைமுகம், அதை சொல்வது ஜிசான் துறைமுகம் என்று சொல்லி இந்த 2 துறைமுகங்களையும் இலக்கு வைத்து ஹவுதி அமைப்பினர் சனிக்கிழமை தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். பிறகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு விதமான தாக்குதல்களும் நடக்கல. பிறகு இன்றைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுதி அமைப்பினர் மறுபடியும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் சவுதி அரேபியா மீது. அப்போ சவுதி அரேபியாவினுடைய கீழே தென்பகுதியில் இருந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுகிறது. அந்த எரிபொருளை கொண்டு போகிற பைப் குழாய்கள் இருக்குதானே, அந்த குழாய்கள் அதை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய சேத விவரங்கள் சம்பந்தமாக சவுதி அரேபியாவிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகல. இந்த தாக்குதல் இங்கால நடக்கும்போது மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர் திசையிலிருந்து, அதாவது ஈராக்கில் இருந்து யாருமே எதிர்பாராத நேரத்தில் சவுதி மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அப்போ ஈராக்கில் இருந்து சவுதியை தாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள், அதாவது ஈரானினுடைய ஆதரவை பெற்ற, ஈரானால் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி அளிக்கப்படுகின்ற ஆயுத குழுக்கள் இருக்குது தான் நிறைய நாடுகளில். அதில் ஈராக்கில் செயல்படுகின்ற ஆயுத குழுவினர் தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சவுதி அரேபியா மீது. எனவே ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை சவுதி அரேபியாவுக்கு இருமுனை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு சவுதி அரசாங்கம் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கான சகல உரிமைகளும் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதியினுடைய இராணுவ பேச்சாளர் இருக்காரு தானே, அவர் மேஜர் ஜெனரல் டர்கி அல் மலிக்கி, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் மேஜர் ஜெனரல் டர்கி அல் மலிக்கி. இவர் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த 2 தாக்குதல்களுக்கும் கண்டிப்பாக பதிலடி தாக்குதல்கள் நடக்கும், சவுதி அரேபியா இதை பார்த்து கொண்டிருக்காது என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதோடு இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் பயங்கரவாதிகள், ஈரானினுடைய ஆதரவை பெற்ற பயங்கரவாதிகள் என்று சொல்லி அவர் சாடி இருக்கின்றார். எனவே மிக விரைவில் சவுதி அரேபியாவினுடைய பதில் தாக்குதல்கள் இந்த 2 இடங்களையும் இலக்கு வைத்து நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்னாங்க, இப்போ ஹோமுஸ் நீரின பகுதி கொஞ்சம் அமைதியாக தொடங்கி கப்பல் போக்குவரத்துகள் எல்லாம் ஓரளவு சுமூகமாக போக ஆரம்பிச்சிருக்குது. அந்த சண்டை அப்படியே நகர்ந்து இங்கே கீழே பப் அல் மந்த பகுதிக்கு வந்திருக்குது. மேலே இருந்து கீழே வந்திருக்கு சண்டை. எனவே இதுவும் நீடிக்குமா இல்லை இதுவும் மிக விரைவில் முடிவடையுமான்னு சொல்லி தெரியலை. எனவே சவுதி அரேபியாவினுடைய எதிர் தாக்குதல்கள் எந்த வேளையிலும் நடக்கலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகம் CNN மறுபடியும் ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, இதுதான் CNN வெளியிட்டிருக்கின்ற புதிய கட்டுரை. எப்போவுமே ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் செய்கின்ற முறைகேடுகள், ஊழல்கள் அல்லது அவர்கள் சொல்கின்ற பொய் பிரச்சாரங்கள், இதுகளை தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டும் அதை முறியடித்து கொண்டும் வருகிறது CNN. அதனால தான் ட்ரம்புக்கும் CNNக்கும் இடையில் அடிக்கடி முரண்பாடு வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஹோமுஸ் நீரிணையினுடைய முக்கியத்துவத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறைத்து மதிப்பிட்டிருக்கின்றார். இந்த 6 மாத கால யுத்தத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோமுஸ் நீரிணை மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது. அது ஈரான் அதனை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தும், அது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும் என்றதை பற்றி
கொஞ்சம் கூட ட்ரம்ப் நினைச்சே பார்க்கல. ட்ரம்ப் நினைச்சது முழுக்க போய் குண்டு போட்டால் சரி, ஈரானை வந்து இராணுவ ரீதியாக முடக்கிடலாம் என்று சொல்லி அதைத்தான் நினைத்தார்களே ஒழிய, அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கின்ற ஆலோசகர்கள் அதைத்தான் எடுத்து சொன்னார்களே தவிர ஹோர்முஸ் நீரிணையை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ ஹோர்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளபதிகள் இருக்கிறார்கள் தானே, இந்த யுத்தத்தை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய மத்திய கட்டளை பணியகத்தினுடைய முக்கியமான தளபதிகள், அவர்கள் வந்து வெள்ளை மாளிகைக்கு அறிவித்திருக்கிறார்களாம். இங்கே பாருங்க, ஹோர்முஸ் நீரிணைக்கு மேலே கொண்ட திரும்ப கொண்ட குண்டு போடுறதுல ஒரு விதமான அர்த்தம் இல்லை. நீங்கள் என்னதான் கேசம் தீவுக்கு மேலே குண்டு போட்டாலும் சரிதான், அல்லது அங்கால பந்தர் அப்பாஸ் மேலே கொண்டு போயிட்டு குண்டு போட்டாலும் சரிதான், நாங்களும் இது வரைக்கும் எத்தனையோ குண்டுகளை போட்டு பார்த்துக்கிறோம், ஒரு பிரயோசனமும் இல்லை. ஹோர்முஸ் நீரிணையை வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்லி கள யதார்த்தம் இதுதான், புரிஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்களாம் களத்தில் இருக்கிற தளபதிகள் என்று சொல்லி. நான் சொல்லல, CNN வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே களத்தில் இருக்கின்ற தளபதிகள் சொல்வதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்பாரா? மிக முக்கியமாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் வந்து கேட்பாரா? ஏன்னு சொன்னால், பீட் ஹெக்ஸத்தில் வந்து இப்போ அண்மை காலமாக ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது ஒரு இராணுவ தளபதியோ, கடற்படை தளபதியோ, விமானப்படை தளபதியோ ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொன்னால், இல்லை இந்த சண்டை வந்து தேவையில்லாத சண்டை, இது வேண்டாம், இது கள யதார்த்தம் என்று ஏதாவது சொன்னால் உடனே அவரை வந்து பதவியிலேருந்து தூக்கி எறிகிறது. இதோட வந்து பீட் ஹெக்ஸத் அவர்களால் வந்து நிறைய பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்போ களத்தில் இருக்கிற தளபதிகள் வந்து கள யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய பதவி தப்புமான்றது அடுத்த கேள்விக்குறி. எனவே எப்போவுமே வந்து ஒரு சண்டை களத்தில் வந்து நாங்கள் ஒரு ஏசி ரூமுக்குள்ளே இருந்து கொண்டு கணக்கை பிளான் பண்ணலாம், அப்படி என்றலாம் இப்படி என்றலாம். ஆனால் களத்தில் நிற்கிற தளபதிகளுக்கு தான் தெரியும் அங்கே என்ன யதார்த்தம் என்று சொல்லி. எனவே ஏசி ரூமுக்கு இருந்து கொண்டு கட்டளை போடுறாக்கள் முதல்ல களத்தில் நிற்கிற தளபதிகளோட பேச்சை கேட்கணும். அப்போத்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அது இராணுவ ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்பாரா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இதனை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகம் CNN சுட்டிக்காட்டியுள்ளது. பிரான்ஸை உலுக்கி வருகிறது மாபெரும் காட்டு தீ. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், போன புதன்கிழமை, இந்த மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்த தீ இன்னுமே வந்து கட்டுப்பாட்டு கிளவரையில் தொடர்ந்து காடுகளாக எரிஞ்சு கொண்டே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 42,000 ஹெக்டேர், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 42,000 ஹெக்டேர் காடு வந்து முற்று முழுதாக எரிந்து சாம்பலாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு சொன்னால், கீழே தெற்கு பிரான்ஸில் போர்தோ என்று சொல்லி ஒரு நகரம் இருக்குது தானே, அந்த போர்தோ நகரத்துக்கு பக்கத்தில் வந்து ஜிரோந்த் என்று சொல்லி இன்னும் ஒரு நகரம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் காட்டு பகுதி தான். அந்த காடுகள் இப்போ எரிஞ்சோன்னு இருக்குது. இந்த காடு எரிஞ்சு போர்தோ நகரத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கிட்ட வந்துட்டு தான். அப்போ இன்னும் கொஞ்சம் நகர்ந்தால் போர்தோ நகரமே வந்து பாதிக்கப்படும் என்ற மாதிரி. அதாவது நேரடியாக நகரத்துக்குள்ள தீ வராட்டியும் அந்த புகை மண்டலங்கள், அந்த பின்விளைவுகள் வருந்தானே, அந்த மாதிரி தீ நெருங்கி கொண்டு வருது என்று சொல்லி. இதை விட அடுத்த ஆபத்தான விஷயம் என்னென்னு சொன்னால், அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது நாளைக்கு மத்தியானத்துக்கு இடையில் இந்த தீயை வந்து அணைச்சிடணும், முற்று முழுதாக அணைச்சிடணும். ஆனால் பாருங்க, போன புதன்கிழமையிலிருந்து தொடர்ந்து போராடி கொண்டே வருகின்றார்கள் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு படை வீரர்கள். தனியாக பிரான்ஸ்லேருந்து மட்டுமில்லாமல் பக்கத்தில் ஸ்பெயினில் இருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஏராளமான தீயணைப்பு படை வீரர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணீர் பாய்ச்சுறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டும் கூட தீயை வந்து கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர முடியலை. அப்போ இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு இடையில் வந்து இந்த தீயை வந்து கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்தே ஆகணும் என்ற ஒரு பாரிய ஒரு நெருக்கடி வந்து தீயணைப்பு படை வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்குன்னு சொன்னால், பிரான்சினுடைய வெப்பநிலை மறுபடியும் உயர்கிறது. நாளிலிருந்து 40 பாகை செல்சியத்துக்கு வருது பிரான்சினுடைய சில இடங்களில். அதில் ஒன்று இந்த காட்டு தீ எரிகிற இடத்துலையும் வந்து அதே வெப்பநிலை. யோசிச்சு பாருங்க, காடு வந்து ஃபுல்லாக பற்றி எரியும் போது மேலே வந்து வெப்பநிலை 40 பாகை என்று சொன்னால் நெருப்பு அணைக்கலாமா? இன்னும் கிடக்கிறதெல்லாம் பற்றி கொண்டு எரியும் என. எனவே வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே பிரெஞ்சு தீயணைப்பு படை வீரர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இப்போ உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சமர் காலங்களில் வந்து இந்த காட்டு தீப்பிடிக்கிறதும், கட்டிடங்கள் தீப்பிடிக்கிறதும், வீடுகள் எரிகிறதும் வந்து ஜென்ரலான விஷயம். ஏன்னு சொன்னால், இங்கே பிரித்தானியாவாக இருக்கலாம், அங்கே ஃப்ரான்ஸாக இருக்கலாம், எல்லா ஐரோப்பிய நாடுகளும் வந்து
குளிர்காலத்துக்கு ஏற்றபடி தான் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே வீட்டு சுவர் எல்லாமே வந்து குளிர்காலத்துக்கு ஏற்றபடி தான் கட்டப்பட்டிருக்கே தவிர வெயிலை எதிர்பார்த்து கட்டுறையில்லை. ஏன்னா வெயில் வரதே சும்மா 1 மாதம் 2 மாதம், அதுவுமே ஒழுங்காக வராது சில வருஷங்களில். இந்த வருஷம் இன்னும் தெரியலை, அப்படியே கங்கணம் கட்டி கொண்டு ஆடுதுன்னு சொல்லலாம். வெயில் எல்லா இடம் வந்து பயங்கர வெயிலாக கிடக்குது. எனவே இப்படியான பேக்ரவுண்டில் போன புதன்கிழமை ஆரம்பித்த நெருப்பு வந்து இன்னுமே அணையாமல் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்குன்னு சொன்னால் அப்போ இது வழக்கமானது இல்லை, இது சாதாரணமானது இல்லை என்றது தானே. அப்போ அதனால் வந்து இப்போ கடுமையாக போராடி கொண்டு வருகின்றார்கள். இதுவரைக்கும் 3,60,000 மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, பிரான்ஸில் பிரெஞ்சு மக்கள் இடம்பெயர்றதை வந்து நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம். நாங்கள்லாம் வழக்கமாக இடம்பெறுவோம், இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே போவோம், அதெல்லாம் எங்களுடைய வரலாறு. ஆனால் இப்போ பிரெஞ்சு மக்களே இடம்பெயர்ந்து 3,60,000 மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அடுத்து வரும் 24 மணி நேரம் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகிறது. எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.